ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரோட்டு கடை சைடில் வந்து நம்ம கொத்து புரோட்டா வாங்கி சாப்பிட்ருப்போம்ல, அது மாதிரி நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் கேஸ் பற்ற வச்சுருக்கேன், ஒரு பேன் வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கின புரோட்டா இருந்துச்சு, அதை நான் வந்து பிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 புரோட்டா எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நான் ஒரு அரை வெங்காயம் அரை தக்காளி சேர்க்குறேன். 2 புரோட்டாக்காக நான் அரை வெங்காயம் அரை தக்காளி மட்டும்தான் சேர்க்குறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது முதல் நல்லா வதங்கணும். இப்போ நான் ஒரு முட்டை வந்து நல்லா உடச்சி கலக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நான் கொத்து பிச்சு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், புரோட்டாவை இதை சேர்த்துடலாம். அந்த முட்டையோடு சேர்த்து தான் நம்ம கலப்பணும். வீட்டில் நீங்கள் என்ன குருமா வச்சுருந்தாலும், சிக்கன் குருமா, மட்டன் குருமா, இல்லை சாதாரண வெஜ்ஜு குருமா இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்து இதில் போட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் வீட்டில் வச்சுருக்க குருமா இருக்குது, நான் கொஞ்சம் அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு உப்பெல்லாம் தேவையில்லை. இதை நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த கரண்டிலேயே கொத்தி விட்டுக்கலாம். இது ஏற்கனவே நம்ம பிச்சு போட்டு வச்சுருக்கனால நம்ம ரொம்ப வந்து கொத்தணும் அவசியம் இல்லை. புரோட்டா அந்த மாதிரி மீந்து போச்சுன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு முட்டைலாம் போட்டு, நம்ம வீட்டில் குருமா அப்படி சப்போஸ் இல்லைன்னா மிளகுத்தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கரம் மசாலா போட்டு, கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு நீங்கள் கலந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ குருமா இருக்கிறனால நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரை ஆகணும். அவங்க ஃபாஸ்ட்டாக செய்வாங்க, நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு செய்ய வராது. அதனால் நான் கொஞ்சமாக அப்படியே நல்லா பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டிலேயே நான் வந்து கொத்தி விட்டுக்கிறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது, வாசமும் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லைட்டாக கடைசியாக வந்து கொஞ்சோண்டு பெப்பர் தூள் சேர்க்குறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் கொஞ்சோண்டு நான் சேர்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ரோட்டு கடையில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா இதுக்கு சைடிஷ் சாஸ் தொட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் குருமா மேலே ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.